என்னதான் பசங்க பெருசா வளர்ந்துட்டே போனாலும், அவங்களோட சேஃப்டின்னு வரப்போ, நாம அவங்கள கண்டிப்பா குழந்த மாரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். என்னோட பையன் மொதல்ல தவக்க ஆரம்பிச்ச உடனே, அவன் பெட்லேருந்து கீழ விழுந்துருவான்ற பயத்துல, நான் இந்த பெட் ரெயில் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன். அந்த டைம்ல என்கிட்ட பெருசா காசு கூட இருக்காதுங்க. இருந்தாலும் அவனோட சேஃப்டிக்காக இஎம்ஐல நான் இத வாங்கி 2 பக்கமும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அண்ட் 3வது பக்கம் பெட்ட செவத்தோட ஒட்டியிருப்பேன். அங்கேயும் நெறைய தலாவணி வச்சிருப்பேன். அவன் இடிச்சுக்க கூடாதுன்னு. இப்போ அவனுக்கு 5 வயசு ஆகப்போது. இப்பவும் அவனுக்கு சேஃப்டிக்கு பெட் ரெயில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அவனோட சேஃப்டிக்கு மட்டும் இல்லங்க. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் அத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னடா அவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட மாட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்தா, ஒரு டைம் இந்த மாரி உடையறப்போ நான் புதுசா வாங்கிட்டே இருப்பேன் சொல்லுங்க. ஆமாங்க. இது ரொம்ப லைஃப்லாம் வராது. ஒரு 1, 1 1/2 வருஷம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் பசங்க உடைச்சுருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நாம ஏதாவது பொருள் எடுக்கிறோம்னு மேல சாஞ்சு உடைச்சு விட்டுருவோம். அதுக்குன்னு நானே உடைச்சுட்டு புதுசா ஆர்டர் போட்டேனான்னு கேட்காதீங்க கமெண்ட்ல. நான் எப்படி அது நடந்துச்சுன்னு உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சேன் அவ்வளோதான். ஒவ்வொரு டைம் உடையும்போது நானும் மறுபடியும் ஆர்டர் பண்ணிடுவேன். என்னோட பையனோட சேஃப்டிக்காக மட்டும் இல்லங்க. சொன்ன மாரி எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக தான். போன வீடியோல எதுக்கு இந்த மாரி ப்ராடக்ட்லாம் பசங்கள பேசாம நடுவுல போட்டு தூங்கிக்கோங்க அப்படின்லாம் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்ல அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, மாமனார், மாமியார்ன்னு எல்லா சொந்தமும் இருக்கும்போது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தூங்குற டைம்ல தாங்க கொஞ்சமாச்சும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பெட் ரெயில் இருக்க தைரியத்துல பையன ஓரமா போட்டுட்டு, எங்க லைஃப்ப பத்தின நெறைய விஷயங்கள நானும் என் ஒய்ஃபும் பக்கத்துல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ எங்களுக்குள்ள அன்னன்னைக்கு நடக்கிற சண்டை எல்லாமே அன்னைக்கு நைட்டே நாங்க பேசி சால்வ் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்துல படுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க இந்த ப்ராடக்ட் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்க முடியும்லாம் கிடையாது. உங்க பெட்ட உங்களால செவத்தோரமா வச்சுக்க முடியும்னா, அட்லீஸ்ட் செவத்தோரமா தள்ளிட்டு பசங்கள செவத்தோரமா போட்டுக்கோங்க. பட் தயவு செஞ்சு தலாணிலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. பசங்க தலாணிய தாண்டி விழுந்து கீழ அடிபட்டுற வாய்ப்பு இருக்கு. ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. பசங்கள மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பையும்.